ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த பலாக்காய் ஹஸ்பண்ட் வந்து கிளம்பிட்டு இருக்கும்போது ஞாபகம் வந்தது, கட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு. அவரை கட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு. கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சமைக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ கொஞ்ச நாள் இதில் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆன மாதிரியே இருக்குது. இது வந்து மெயினாக கடுகெண்ணெயில் பண்ணால் தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எக்ஸாக்டாக அந்த நார்த் இந்தியன் ஃப்ளேவர் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வந்து பிரியாணி பண்ணலான்னு எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சமாக வந்து கிரேவியும் பண்ணி வச்சுக்கலாம், நைட்டு சப்பாத்திக்கும் யூஸ் ஆகும்னு சொல்லிவிட்டு. எல்லாமே நம்ம பன்னீர் கிரேவியெல்லாம் எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி, இல்லைனா சிக்கன் கிரேவி பண்ணுற மெத்தட்லையும் பண்ணிக்கலாம். பிரியாணி வந்து நிறைய தக்காளி எல்லாம் போட்டு பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் குழஞ்சி இருந்தால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ குழம்புக்கு தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தனி மிளகாய் தூள் எல்லாமே நல்லா வதக்கி எடுத்துருக்கேன். ஆறுனதும் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுட்டு, மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறோமோ அதே மெத்தடில் தான் பண்ணியிருந்தேன். இறக்கும் போது மட்டும் கொஞ்சமாக கசூரி மேத்தி போட்டு இறக்குனா ஃபைனலாக நார்த் இந்தியன் ஃப்ளேவர் கிடைக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.